மனுஷனுக்கு சித்த சுவாதீனம் ரொம்ப முக்கியம். சித்தம், மனசு, எண்ணம் நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னா, கண்ட்ரோலில் இல்லைன்னா சித்த சுவாதீனம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்ம நடைமுறையில் சித்த சுவாதீனம் இல்லாத வைத்தியம்னா ஏதோ கண்ணாதான் நடக்கிறவா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். கண்ணாதான் பேசுறவா காலி நீரவாக வைத்தியம்னு நம்ம தெரிவிக்கிறோம். சித்த சுவாதீனம் இருக்கிறவங்க அப்படிங்கிறோம். ஆனால் ஆக்சுவலி சித்த சுவாதீனம் யாருக்கு இல்லைன்னு நமக்கெல்லாம் தான் இல்லை. யாருக்கு மனசு சமத்தை கேட்கலையோ அவன் தான் வைத்தியம் தான் சித்த சுவாதீனம். நம்ம வசப்படணும். இதை நினைன்னா நினைக்கணும், இப்போ நினைன்னா நினைக்கணும், அதை நினைக்காதுன்னா நினைக்காது. நாம் என்ன சொல்லணுமோ அதுபடி சித்தம் இருக்கணும். எண்ணம் நம்ம இஷ்டப்படி நம்ம சொல்லத்துக்கு வேண்டி இருக்கணும். ஆனால் அது சொல்றதுன்னா நாம கேட்கறாப்ப நடக்கிறாப்புல அது என்ன சொல்றோம் அப்படின்னு நாம நடந்துக்கிறோம். இந்த சித்த சுவாதீனத்துக்கு இந்த மனசை நிறுத்த ஆடாம அசையாம ஒரு இடத்துல வைக்க அடங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா அதோடைய மோதி ஆடாமே ஜெயிக்க முடியாது. கூடாது. அப்ப என்ன பண்ணாங்க, இன்டைரக்டா தான் அதை ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும். தந்திரம் தான் முக்கியம். அதனால இந்த மனசை என்ன பண்ணுவாங்க, அந்த மனசோட சுபாவம் குணம் நினைக்கிறது. அது நினைக்கிறதுன்னா அது இருக்கிறதுக்கு நினைக்காது. நம்ம ஒரு சத்து விஷயத்துல நல்ல விஷயங்கள அதை நினைக்க முடியுமா பண்ணி ஈடுபடுத்துறது. சத்சங்கத்தை கொடுத்து இதை நினை அப்படின்னு எனக்கு ஒரு கேஸ் காமிக்கிறோம். அப்படி சத்சங்கத்தை ஈடுபட்டு மனசு அதை நினைக்க ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த மனசு தானே அடைஞ்சிடும். வெளி விஷயங்கள்ல போய் விடாத, அது இஷ்டத்துக்கு போகாத. இப்போ இந்த நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொன்ன இடத்துல நினைக்கும். இதுக்கு பேர் தான் யோகம்னு பேர். யோகம் யோகம் அப்படின்னா இதுதான் யோகம்னாலே சேர்க்கைங்கிறது தான் அர்த்தம். அப்படி மனசு அடங்கினா என்ன ஆகுது, இது பழுக்க பழுக்க வலுக்க வலுக்க ஒரு ஸ்டேஜ்ல இந்த மனசே இல்லாத கடந்து போயிடும். அப்போ இந்த எண்ணம்ன்ற ஒன்றும் எண்ணப்படுற ஒன்றும் எண்ணப்படுற வஸ்துன்ற ஒன்றும் இந்த வேதம்லாம் இல்லாத ஒன்னா ஆயிடும். இப்போ என்ன ஆயிடுது, மனசே இல்லாத மனசை ஜெயிச்சாச்சு. எந்த மனசை அடக்கணும்னு ஆரம்பிச்சோமோ, எதை நேர்வழிப்படுத்தணும் நடக்கணும்னு ஆரம்பிச்சோமோ அதே இல்லாத கரைச்சிது. இதுதான் யோகம் நம்ம சொல்லித்தரும். இப்படி பண்றதுக்கு ஏதோ ரொம்ப சுலபமா இருக்கிறாங்க. மனசு கேட்டுமா சத்சங்கத்துல வீடு வழி அப்படின்னா பற்றுமாங்க படாது. உடனே என்ன கேட்கும், அந்த எதிர்கேள்வி, ஏன் சத்சங்கம், ஏன் பாகவதம் வேணும், ஏன் கதபுஸ்தகம் படிக்கக்கூடாது, இப்படி நம்ம சொல்றபடிதான் அவ்வளவு ஈஸியா அதை வளர்ந்துவாரு. அப்போ அதை வளர்க்கிறதுக்கு சில சாதனங்கள் உபாயம் பண்ணுது. முதலே சொன்னேன், இந்த மனசோட மட்டும் நேருக்கு நேர் மோதி அதனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளவு அது கிட்டக்கு போறோமோ அவ்வளவு ரெண்டு விஷயம் பண்ணுறோம். அதனால அது ஒழுங்கிருந்து தந்திரமா தான் அதை பண்ணணும். அப்போ அதை அடக்கிறதுக்கு உண்டான சாதனங்கள் ரெண்டு சொல்லிட்டு இந்த யோக சாஸ்திரங்கள்ல அதான் பகிரங்க சாதனம் அப்படிங்கிறது, இன்னொன்று அந்தரங்க சாதனம். இந்த பகிரங்க சாதனங்கிறதுல தான் ஸ்நானம், ஜபம், தபம், யோகம் இது மாதிரி என்னென்ன வழிகாரியங்களை நம்ம கர்மானுஷ்டானங்கள்ல பண்றோம். இதெல்லாம் பண்ணி அந்தரங்க சாதனத்துல தான் 5 முக்கியமா சாஸ்திரம் சொல்லியிருக்கணும். அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிற 5 தான் இந்த அந்தரங்க சாதனம். இது அந்தரங்க பகிரங்கம்னு சொல்லியிருக்கிறாப்புல தெரியவே வேண்டிய இந்த அந்தரங்க சாதனத்தை 5 அடையறதுக்கு தான் பகிரங்கமா சில காரியங்கள் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு வருது.
ரொம்ப முக்கியமா அன்னன்னைக்கு நாம பண்ண வேண்டிய ஒரு காரியங்கள்ல அந்தரங்க சாதனத்தை அடையிறதுக்கு பிரதிரங்க சாதனமா சொன்ன விஷயங்கள்ல பஞ்சமஹாயஜ்யம் அப்படின்னு 5 நம்ம நித்தியம் பண்ண வேண்டும் அப்படின்னு. அதுதான் கடன்னு சொல்லணும். தமிழ்ல என்ன சொல்றாங்க? கடன் தீர்க்கிறது. ஏன் இந்த 5 பண்ணணும் அப்படின்னா, இப்படி நாம ஒரு மனித ஜென்மா எடுத்து இப்படி நமக்கு ஒரு சத்சங்கத்தில் ஈடுபட வாய்ப்பு கிடைச்சு நமக்கும் ஒரு மோட்சத்தை அடையணுங்கிற ஒரு முமுட்சுத்துவ வரலாற்றுலாம் ஒரு பிரஜையை கொடுத்துருக்கு அப்படின்னா, இதுக்கு ஒரு காரணம் இப்படி ஒரு மனுஷ ஜென்மா எடுத்துனால. அதனால்தான் அறிஞர்கள் மாநிலராக பிறந்தது ஜென்மூனாங்கள் ஜென்மம் அப்படின்லாம் சொல்லணும். இதுக்கு காரணமா இருக்கிறது, இந்த ஜென்மாவை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது கொடுத்தவா. இப்படி கொடுத்த ஜென்மாவை நாம நல்ல விதமா பயன்படுத்திட்டு சத்கதி அடையிறதுன்னு நமக்கு சில பேர் தான் நமக்கு ஒத்தாசையா இருக்கும். இவ்வாறுக்கெல்லாம் ஒரு நன்றி அறிவியோட தெரிவிக்கிறதுக்கு தான் அந்த பஞ்சமஹாயஜ்யம்னு சொல்லிட்டு, அந்த பஞ்சமஹாயஜ்யத்துல தான் முதல்ல பித்ருயஜ்யம் அப்படின்னு சொல்றது. நமது மூதாதையர்களை நினைச்சு நாம அவளோட கடனை நீக்கணும். இதெல்லாம் கடமை சொல்லி வச்சுக்கோம், கடமை வச்சுக்கோம். எதுக்காக கடனை சொல்லிட்டு டொனேட் சொன்னாக்க என்ன பண்ணுவோம்? பித்ருக்களுக்கெல்லாம் நாங்கள் ஏதோ டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்களே கேட்டு சொல்லுவாங்க. வேற கடன் கொடுத்து அவங்க இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி வாசனை இருப்பார். எவ்வளவு டெலிவரி அவ்வளோ வண்டி ஏறிடும். அதனாலே கடன்னு பயன்படுத்த சாஸ்திரம் பித்ரு கடன். ஏன்னா இப்படி ஒரு ஜென்மா கிடைச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல கோபுரத்தில் பிறந்திருக்கும், நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கும். இப்படி ஒரு நமக்கு சத்காரியங்கள் எழுப்புறாங்க. சத்சங்கத்துல கண்ணுக்கு தெரியாமல் வந்திருக்கு, கைக்கு வந்துருது அப்படின்னா இதுக்கு அவாதான காரணம். அதனால அவர்களை நினைச்சு முதல்ல சொல்றோம், என்ன இந்த மனுஷ ஜென்மா, இந்த மனுஷ ஜென்மா அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த மனுஷ ஜென்மா இருந்தால்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு இல்லாத இந்த ஜென்மா இல்லாத பண்ணிக்கிறதுக்கு தான் மனுஷ ஜென்மா. அதனால இந்த திகழ்கடனை நீக்கிறோம். அதே மாதிரி தேவதைகள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணி ஈஸ்வர சிருஷ்டி இத்தனை போகபோகியங்கள்லாம் படைச்சு அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு இந்திரியங்கள்லாம் படைச்சு இத்தனை எல்லாம் அனுகிரகம் பண்ணிக்கிறாங்க. இந்த தேவதைகளுக்கு கடனை நீக்கிறதுக்காக ஒரு நன்றி அறிவிக்கிற தேவயஜ்யம். மூணாவது ரிஷிகள்கிட்ட கடன் பெற்றோம். இதைத்தான் பிரம்மயஜ்யம்ங்கிறதுனால நீக்கிறோம். பிரம்மயஜ்யம்னா முதலே சொன்ன ஞான வேள்வி. நாம தெரிஞ்சின்ற விஷயத்தை நாமளே பிராக்டிஸ் பண்றது, நாமளே ஆர்த்தி பண்ணிக்கிறது, அடுத்த வாழ்க்கை சொல்றது, சொல்லிக் கொடுக்கிறது. இது ரிஷிகள் தான் நமக்கு இந்த வழியை சொன்னாங்க. வேதமா இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கட்டும், இன்னும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ரிஷிகள் தான் நமக்கு எடுத்து கொடுத்து இதை பண்ணினா நமக்கு ஒரு ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்றதுனால அவர்களோட கடனை நீக்கிறோம். அதைத்தான் பிரம்மயஜ்யம். இந்த பிரம்மயஜ்யத்துக்கு இன்னொரு வியாக்கியான பரிவாசனத்தையும் சொன்னேன். இந்த பிரம்மயஜ்யம்னா ஏதோ ஒரு வர்ணத்தை செய்வான் தான் பண்றான், பிராமணன் தான் பண்றான், மற்றவாழ்தான் என்ன பண்றது. ஜாதூர் வர்ணத்தில் இருக்கிறாலும் சாஸ்திரம் சொன்னபடி தங்களோட டியூட்டியை என்னென்ன பண்றாலும் அதே பிரம்மயஜ்யம் தான். இதே ஒரு விவசாயி காலங்காலத்தால போய் ஏற போட்டினான்னா இவன் பிராதத்துல அவகாசம் பண்றதே என்ன புண்ணியமோ அதே பலன் தான் அவள். அதனால அவளோட பிரம்மயஜ்யம் தான். ஒரு வைசியனா இருந்தா வியாபாரத்துக்கு கடையில் இருந்தா பிரம்மயஜ்யம். க்ஷத்ரியனா இருந்தா ராஜாங்கத்தில் போய் உட்காந்து சகை பண்ணி உட்காந்து பயில பார்த்து கையில் போட்டா பிரம்மயஜ்யம். அவளோட சாஸ்திரம் விதித்த தொழிலை பண்ணிதான் அது பிரம்மயஜ்யம். நாலாவதான் மனுஷயஜ்யம் அப்படிங்கிறது. நம்மளை சுத்தீவிர எத்தனையோ மனுஷாட்டம் எத்தனையோ பேரோட நமக்கு பல விதத்துல உலகம் எடுத்து எல்லாம் பண்ண வேண்டும். அவளோட சகாயம் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணிக்கணும். ஸோ அதனால மனுஷர்களுக்குள்ள நமக்கு ஒரு அங்க பரஸ்பரம் பரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானம் தர்மம் எல்லாமே சொல்லியிருக்கு. அதில் முக்கியமா அதிதி சத்காரம் அப்படின்னு விருந்து அப்படிங்கிறத ரொம்ப வசதியா சொல்றது இந்த மனுஷ யஜ்யம். அதை நாம் அவசியம் பண்ணணும். கடைசியா அந்த பூத யஜ்யம் அப்படின்னு
தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு மனுஷர்களுக்கு தான் அப்படின்னு இல்லை. கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஜீவராசிகள் தான். இப்படி உலகத்துல நாம சௌக்கியமா இருக்கிறதுக்கு எத்தனையோ பேர் தியாகம் பண்ணிட்டு எஜுகேஷனை நாம சௌக்கியமா உட்கார்ந்து 8 மணி நேரம் தூங்கணும், படுத்துட்டு கட்டியில படுத்துட்டு அப்படின்னா கொசுலாம் கட்டி கிடந்தாலும் முடியும். அவளுக்குலாம் ஏகாதசியா இருந்தா நாம நம்ம நிம்மதியா தூங்கலாம். கொசு கிடைச்சிருக்குன்னா சாப்பாடு கிடைக்கிறதுன்னா நம்ம உடம்புல தூக்காண்டா விடுவாங்க. அது எல்லாருக்கும் தான் நடந்தது. நீ காலங்காலத்தில் உட்காந்து 12 மணிக்கு சாப்பிட வந்து லட்ச வருஷம் போய் உட்காந்துன்னா டேபிள்ல உட்காந்தா யாராவது வந்து டேபிள்ல உட்காராத தடுத்தா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அது மாதிரிதான் நம்ம மேல கேட்காதையும் நம்ம தடுக்கணும். அது அதுக்காக வச்சு அது வேற என்ன சாப்பிட முடியும்? அல்வா சாப்பிட முடியுமா, புடிங்க சாப்பிட முடியுமா, வடையை சாப்பிட முடியுமா? ஒன்றும் முடியாது. இப்படி நம்ம சௌக்கியமாக உணர்ந்ததுக்காக இத்தனை ஜீவராசிகள் பட்டியல் எடுக்க வேண்டும். அதுதான் சொன்னேன், நம்ம வீடே 5 கஷாப்பு கடைன்னு சாஸ்திரம் சொல்லுது. வைஷ்யதேவம் அப்படின்னு அதுக்கு தான் சொல்லிட்டு இந்த தோஷங்களை போக்கியத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த 5 கஷாப்பு கடை தான் அருவாமனை ஒன்று. அதே மாதிரி அம்மி கல்லோரல் இதெல்லாம் கஷாப்பு கடை தான். அடுப்பு தீர்த்தம் வச்சிருக்கிற இடங்கள், கடைசியா தொடக்கம் முதலான கிளீன் ஜானிட்டர் ஐட்டம்ஸ் எல்லாமே கஷாப்பு கடை. இப்படி இந்த 5 கஷாப்பு கடையில ஒரு நீட்டா இருக்கு அப்படின்னா நீ இத்தனை மொட்டையை அடிச்சு இத்தனை மொட்டையை கொண்டு இத்தனை மூட்டை பூச்சியை கொண்டு இத்தனை எருப்பை பண்ணி இத்தனை எல்லாம் பண்ணி அதுக்கு பிக் பண்ணி அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி இத்தனை ஜீவவம்சம் பண்ணினீங்கன்னா நீ வீடு நல்லா இருக்குன்னு விருப்பப்பட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு தோஷம் தானே. அதாவது நம்ம சாஸ்திரம் எந்த அளவுக்கு மனிதனையும் இப்படி வாய்க்கிழையும் பேசணும். மேடையில உட்கார்ந்து நம்மளோட நேயம் பொறுத்தவரை என்னென்ன வெறும் மனுஷன்கிட்டே தான் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்குது. ஆனா சாஸ்திரம் எங்க போகுது? அதெல்லாம் தாண்டி சமஸ்த ஜீவராசிகள்டையும் போகுது. எந்த சிவிலைசேஷன்லையான எந்த தேசத்திலையான எந்த கலாச்சாரத்திலையான உண்டா இப்படி அம்மியில அரைச்சு சாப்பிட்டோம்ங்கிறதுக்காக என்ன அதுக்கு ஒரு பலி கொடுக்கணும்? இனிமே நம்ம நெருக்கி தொடச்சோம்ங்கிறதுனால அதுக்கு ஒரு அந்த பராயட்சத்துக்கு இதான் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைச்சு கூட பார்த்துருக்காங்க. பார்க்கலையே. அதாவது ரிஷிகளுக்கு கடன் பண்ணட்டும், ரிஷிகளுக்கு கடன் பண்ணணும்னா எந்த அளவுக்கு அவர் கருணையோட காரணியோட சமஸ்த ஜீவராசிகளையும் பார்த்து அது நமக்கு பரிகாரம் சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. பாவம் மன்னிப்புனா இங்க வருடத்துக்கு ஒரு நாள் கிடையாதுங்க. இன்னைக்கு அன்னன்னைக்கு இதையும் விட என்னென்ன வேளா வேலைக்கு சூரியேச்ச ராமேச்ச மதிபதேச்ச மதிபதேபியா பாதேபியா லட்சண கையில ஒரு தீர்க்கெடுத்து இத்தனை சொல்றோம். மனசா வாச்சா ஹஸ்தாபியா பத்மியா முகரேண சிஷ்ணா ராத்ரிஷ்ட அவருத்தம் இப்படி சேர்த்தெல்லாம் எல்லாம் பஸ்மமாகட்டும் அப்படின்னு என்ன பண்றாங்க? அந்த தண்ணி இவனே சாப்பிடலாம். யோகி ஸ்வாஹா ராத்திரி மணியில பாகத்துல காத்தால கொடுத்துக்கலாம், காத்தாலே மதியானம் மணியில பாகத்தை மதியானம் கொடுக்கணும், அன்னைக்கு பகல்ல கொடுக்கிற பார்த்து சாயந்தரத்தில் கொடுக்கணும். அப்படின்னா இதுக்கு மேலேயே பாவத்து போக பாவம் மன்னிப்புக்கு ஒரு வழி செலுத்தணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமா இருக்காங்க, சட்டிலா இருக்கிறதெல்லாம் கூட போய் உள்ளுக்குள்ள போய் பார்த்து நமக்கே வாசம் தான். இதைத்தான் இந்த பூதயத்தை சொல்றது. இந்த பூதயத்து அப்படின்னாலே அந்த அன்பு எல்லாத்தையும் மனுஷனையும் தாண்டி மனிதனையத்தையும் தாண்டி எல்லாத்தையும் சமஸ்த ஜீவராசிகளையும் ஒரு அன்பை வளர்க்கிறார்கள் ஒரு சிஸ்டம். அந்த 5 அறிக்கையை நாம் அவசியம் பண்ணினோம்னாலே அன்னன்னைக்கு பாவம் அன்னன்னைக்கு பிள்ளையரா போயிடும். இது பாவம் போடுறதுங்கிறது இருக்கட்டும், நமக்கே மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். என்னமோ ஏதோ இருந்தோம் அப்படின்னு இல்லாத ஒரு நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும். நம்ம பண்ற காரியத்துல இத்தனை தோஷங்கள் இருக்கு, இது போக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அவேர்னஸே கிரியேட் பண்றது அதுவே பெரிய பாக்கியம் தான். அதனால இதெல்லாம் சொல்லி இப்படி பண்ண இது அனுஷ்டானம்
நல்ல சாதனமாக போய் நமக்கு சித்த சுத்தியை தானே கொடுக்குறது. அந்த சித்த சுத்தி வந்ததுன்னா அந்த சமயத்துல அதுக்குள்ள என்னன்னு சத்தியம் பிரகாசம். ஒரே கலங்கி இருந்ததுன்னா ஒரு தனி குழந்தை கண்ணி கிளம்பி இருந்ததுன்னா அதுல சூரியனோட விருப்பமும் எந்த ஒரு பிரதிபமும் நமக்கு பேரா தெரிய மாட்டேங்குது. அதே நல்ல தெளிவா அந்த சமயம் இருந்ததுன்னா கலங்காத அதை உடனே தெரியும். அப்படி உங்களோட சித்தம் சுத்தமா இருந்து ஆடாத அசங்காத கலங்காத அப்படின்னா அப்ப அந்த பரமாத்மாவோட தேஜஸ் நமக்குள்ள அந்த அந்தர்யாமியா இருக்கான்றது சர்வாந்தராத்மா அப்படிங்கிறது தெரியும். அதுக்குதான் மனுஷன் நாம பிரயத்தனப்படணும். இதுதான் மனித ஜென்மாவோட லட்சியம். இதை வேறுதான் மனித ஜென்ம வேண்டிய. இதை விட்டு வேற ஒரு நலமும் இல்லை. அப்படி சொன்ன இந்த சாஸ்திரம் இன்னும் பல சுத்திக்கிறது. அதாவது ஒரு பாத்திரத்தை தேய்க்கணும் அப்படின்னா பல விஷயங்களை சொல்றது. வீமயம் போட்டு தேய்க்கலாம், சமயம் போட்டு தேய்க்கலாம், நீங்கள் வேக்கம் தேய்க்கலாம், என்னெல்லாமோ சொல்றது இல்லையா? அதனால தான் சாஸ்திரம் ஒரு சாய்ஸ் மட்டும் கொடுக்கல, பலத்தையும் கொடுக்குறது நமக்கு. அதில் திரவிய சுத்திக்கு தான் திரவிய சுத்தி போகணும் நமக்கு அவசியம். நமக்கு பாப்பங்களை வந்து சேர்ந்து திரவிய சுத்திலாம் சொல்ல மாதிரி கர்மம் பாபத்தோடினா விதிக்கிரியாகினா கதி கோவிந்த கீர்த்தனம். என்ன அர்த்தம்? நாம் என்ன அர்த்தம் பண்ணிட்டோம்? கையில கற்பனை சித்தனா இருந்தாலும் சரி, பாபத்தோடைய மற்றவனா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விதியெல்லாம் விட்டு இஷ்டத்துக்கு தலைவலையா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே விதி கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு சொன்னோம். அப்ப நல்லவாழ்வு கிடையாது. இப்ப என்ன பண்ணோம்னா திருப்பி பார்த்தோம்னா எவன் கோவிந்தான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரோ இப்ப கண்மணி சித்த எல்லாரும் இன்புட்டு என்ன கொடுத்து அதெல்லாம் அவுட்புட் வெளியே வருது. நீ சாப்பிட்றது முழுக்கலும் தோட்டத்தினால வந்தது. திரவிய சுத்தி இல்லாத அன்னாரத்தினால உடம்பு கிடக்குது. ஸோ அதனால கண்மணி சித்தம் வந்து வருது. இந்த திரவிய சுத்தியே இல்லைன்னு நீ உன்னோட விதிக்கிரியா இல்லைன்னாவே ஒரு சாஸ்திரம் அப்படின்னா அனுஷ்டானத்தை சம்பாதிக்கிறதுனால அது திரவிய சுத்தி இல்லாத. அப்போ இது அத்தனையும் போகணும்னா கதி கோவிந்த அப்படின்னு இப்போ கோவிந்த கோவிந்தான் நம்ம சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? அதுதான் சிவாய மகா, அனந்தாய மகா, கோவிந்தாய மகா. நேற்றுக்கே என்ன சொன்னேன்? எந்த ஒரு சங்கல்பத்திலையுமே நாம சங்கீதத்தோட ஆரம்பிக்கணும். கோவிந்த 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 என்னென்ன பாக்கியம் அபியந்தர சூச்சிகி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணம் சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனேவ விபோதி. அதுக்கு மேல போட்ட அந்த ரிஷிகள்லாம் தேசிய பண்றாங்க அப்படின்னா சிம்பிளா சொல்லி கொடுத்தா ஸ்மரணேனேவ விபோதி. அதோட இருக்க வேண்டியதான நசம்சயாக. ஏன்னா நம்மளோட பாவம் நமக்கே பயமா இருக்கு. இது இத்தனையும் என்ன ராமராம போயிடுவான்னு ஒன்றே வந்துள்ளது. அதனால பார்த்த ஓகே அப்படின்ற தலையில நஷம் செய்ய அதுக்கு மேல சந்தேகப்பட்டு போட்டுருவேன். என்ன ஒரு இன்டாக்டா செட் பண்ணி வச்சிருக்கா. ஆரம்பத்திலேயே கோவிந்த கோவிந்தா நினைச்சு ராமராமான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுது. இது மேல நாம் சங்கீதம் தனியா பண்ண போறோம். ஒரு நாளைக்கு இத்தனை தூரம் ஆச்சரியம் பண்ணணும்னு கணக்கு எடுத்தோம்னாலே போதும். இனிமே இதுக்கு மேல வேலை பண்றதுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். ஒழுங்கா பண்ணிடுவோம்னா அப்படி இப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அச்சுதாயமா அனந்தாயமா கோவிந்தாயமா என்னெல்லாம் பார்க்கறாங்க இந்த ரிஷிகளுக்கு இப்படி ஒரு விஷயமான ஆச்சரியமா இருக்கு. அச்சுதாயமா அனந்தாயமா ஆச்சரியம் பண்ண நாமாச்சரியம் பண்ணாதோ இத்தனை அளவு தண்ணி எடுத்துக்கோ, மாசம் அளவு தண்ணி எடுத்துக்கோ, அது உள்ளுக்குள்ள போய் கொண்டா அளவுக்கு உள்ள விட்டுக்கோ, அதுக்கப்புறம் அடுத்ததை பண்ணுங்க. ஒரு வேண்டி எடுத்து ஏதாவது முறையா சோக்காயிட போதும் அவளுக்கு பயம் இருக்கு. அதனால என்னெல்லாம் கண்டுபிடி பார்க்கறாங்க. ஆச்சரியமா இருக்கு ரிஷிகளோட அந்த பார்வையை பார்த்தா. இப்படிதான் கேசவா நாராயணமா கோவிந்தா இந்த துவாதசமா இது ஒரு 3 பயன் இல்லாம ஒரு ஆச்சரணத்துக்கு பயன் இல்லாம அப்படின்னா உடனே போகுது
தாயிரத்து போனீங்க ஒன்று போனியா திருதராட்சம் பண்ணு, ஒன்று 2 போனியா பண்ணு, சாப்பியா பண்ணு, தூங்கிய கிடையாது ஒன்று குளிச்சியா இப்படின்னு சொல்லி இந்த ஆச்சமன கணக்கு எடுத்தாலே போதும். ஏழை எப்படி இருக்கானோ அதே மாதிரி நாட்டில் உள்ள பரம பணக்காரன் இருக்க முதல்ல. பணக்கார மாதிரி ஏழையாக இருக்கிற ஏழை மாதிரி பணக்காரன் இருக்கான். அதனால்தான் அவ அப்படி எளிமையா இருந்ததுக்கு காரணமே என்னென்ன சொல்லி அதை சொல்ல இதெல்லாம் நம்ம யாருக்கும் உபன்யாசம் பண்ணியோ சொல்லியோ பேசியோ பிரயோஜனம் இல்லை. முதல்ல நாம இருந்து காமிச்சிட்டோம்னா போதும். நம்மளை காப்பிட்டே ஏதோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு 5 பேருக்கு 10 பேருக்கான வரும். அந்த 5 பேர் 10 பேரை பார்த்து ஒருத்தர் 2 பேரை பார்த்து யாரோ 4 பேர் பார்க்கலாம். இப்படிதான் இது பரவணமே ஒழிய வாயால சொல்லி பிரயோஜனம் இல்லை. அக்கா சொல்லாத இருக்க வேண்டாம், சொல்லவும் வேணும். ஆனா சொல்றதை விட நடக்கிறது முக்கியம். அப்படிதான் இருக்கணும். அதனால வரதட்சணை வாங்க வேண்டாம் அப்படின்லாம் சொன்னா அதை கண்டிச்சா வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்கறதா இல்லையா? உடனே அடுத்த ஆயுதத்தை போட்ட வரதட்சணை வாங்கினேன்னா பத்திரிகையில என்னோட ஆசீர்வாதத்துல நடக்கிறதுன்னு போடக்கூடாது அப்படின்னு. வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல கோர்ட்டு போய் கேஸா பண்ண முடியும்? நான் சொன்னேன் கேட்கல, வரதட்சணை வாங்க பார்த்தேன். டாக்டர் வீடிநாதன் அப்படின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸர். அவள் கிருஷ்ணபுரம் மாத்திமா அவள் உறவுக்கார கல்யாணம் ஒன்று நடந்தது. அவர் உறவுக்கார யாரோட பிள்ளைக்கு கல்யாணமோ அவரும் படத்துக்கு வரல. பெரியவா பக்தர் தான். இவர் வீடிநாதன் வந்தோடனே பெரியவா கேட்டா உன் உறவுக்கார கல்யாணம் நீ போறியோ உனக்கு பத்திரிக்கை போறியோ? நான் வராத போகிறேன். பத்திரிக்கை பார்த்தியோ? பார்த்தேனே. பத்திரிக்கை பார்த்தேனே அப்படின்னு. பத்திரிகையில் என்ன விசேஷம்? பத்திரிகை பார்த்தேன். பத்திரிகை என்ன விசேஷம் எனக்கு தெரியல. இந்த பொண்ணுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த நன்றியை விளையாடு இந்த இடத்துல விளையாடு இதான் இது மேலே என்ன விசேஷம் இல்லை. ஒரு விசேஷம் இருக்கு, நீ கவனிச்சியோன்னு கேட்டேன். அவர் பார்த்தேன் அது கல்யாணத்துக்கு கிளம்பிருந்தோம். பத்திரிகை பார்த்தாச்சு. ஏதோ வந்தேன்னா கல்யாணம் பார்ப்போம். என்ன வெட்டிக்கார சொன்னோம்னு கேட்டோம். பாக்கி அந்த சதஸ்க்கு வருவாங்க. இது வேதத்தில் சொல்லியிருக்கா, புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு, உடனே ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்குலாம் சொல்லி நீங்களே வண்டியை வச்சுக்கோ அப்படின்ட்டு அங்கேயே சொல்லிட்டேன். நீ உன்னோட வியாபார சாஸ்திரத்தினால உன்னை வெட்டிக்க போகிறது இல்லைன்னு. அதனால இதை என்ன சொன்னீங்க? மூடு பண்ணியிருக்கேன். குற்றாலத்தான் சொன்னாங்க. சொல்கிறான் பக்தி வந்தால் புத்தி போய்விடும், புத்தி வந்தால் பக்தி போய்விடும் அப்படின்னு பரிசா நாஸ்திகனாக ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு இப்படி எழுதியிருக்கான். ஆனா அவன் சொல்றது சத்தியம் தான். ஏன்னு பக்திங்கிறது எமோஷன் தான். புத்தி எமோஷன் நடக்குது. இந்த எமோஷனும் புத்தியும் 2 சேர்ந்து பேரலா ஒரு இடத்துலயும் போகவே முடியாது. புத்தி பிரகாசமா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும், எமோஷன் கம்மியா இருக்கும். இது எமோஷன் ஒரேடியா இருந்ததுனாக்க புத்தி கம்மியா இருக்கும். அதாவது புத்தி சக்தி அது வேலை செய்யாது. இந்த பக்திங்கிறது எமோஷன் தான். அவ சொல்றது கரெக்டு தான். அவ பிண்டலா சொன்னா கூட அவ சொல்ற அடுத்த வேற. ஆனா அது பிண்டலா சொன்னா கூட அதுலயும் ஒரு சத்தியம் இருக்கிறது. சத்தியம் அதனால எங்கேயும் 2 பேரா இருப்பாங்க. அப்படி புத்தியை சரி பண்றதுக்காக தான் இந்த கல்வியெல்லாம் வச்சது. இந்த வித்யா படிப்புங்கிறதே நமக்கு வித்யா வினய சம்பந்தம் ஒரே வார்த்தை வச்சுருக்காங்க. படிக்கிறதோட லட்சியம் என்ன? இப்ப நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? புதுசா தியரி சொல்லணும். வித்தை என்ன இருக்குங்க? டாலர் சம்பந்தம் அவ்வளவுதான். $2 கிடைக்குமா $2 கிடைக்குமா? இதை படிச்சா எவ்வளவு சம்பளம், அதை படிச்சா எவ்வளவு சம்பளம். ஆரம்பிக்கிறதே விற்கிறதுல தான் இருக்கு. இதை படிச்சா என்ன கல்வி ஏற்படும், என்ன கல்வி ஏற்படும், நமக்கு என்ன ஞானம் வரும், என்ன சிந்திக்கும், இது லைஃப்ல வாழ்க்கைக்கு என்ன, அதெல்லாம் ஒண்ணும். ஸோ நம்ம புத்தியை சுத்திப்படுத்துறதுக்காக கல்வி வச்சுக்கணும். இந்த மனசை அடக்கிறதுக்காக சுத்திப்படுத்துறதுக்காக தியானம் வச்சாங்க. அதே மாதிரி வார்த்தை சுத்திப்படுத்திக்கிறதுக்காக ஜபம், தபம், ஸ்லோகம், பாராயணம் சொன்னாங்க. இந்த சரீர சுத்திக்கு என்னென்ன சர்வீஸ் ஒன்றுதான், சேவை ஒன்றுதான். பரோபகாரம் இதம் சரீரம். இந்த சரீரத்துக்கு பரோபகாரம் பண்ணுறதுக்கு தான். நம்மளாம் பரோபகாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளை அறியாதே குடும்பத்துக்கு உழைச்சிட்டு இருக்கோம். பரோபகாரம் தானே. நம்மளாவே
ஒரு வேஷத்தை பெயரை கொடுத்துருக்கோம். இது அவனுடைய பொண்டாட்டி உள்ள குழந்தை அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். ஆனா யாருக்காவது தான் வாழ்க்கலாம் அப்படிங்கிற அது இந்த பேர்ல இருந்தா கூட உன்னோடது இல்லை, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது எப்ப தெரியுதுன்ற ஒண்ணு 2 பேருக்கு தெரியும். நீ இந்த சம்பாதிக்க உன்னோட சர்வீஸ் நின்றுதுன்னா அடுத்த நிமிஷம் தெரிஞ்சுக்கும். இல்லையா நீ போயிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிறவாளுக்கு ஈஸ்வரன் கட்டினத்தாருக்கு இங்க சாதனை ஊசி தாராளதான் சுவாமி எழுதி வச்சு காமிச்சாரு. யாருனாலும் ஒரு பிள்ளைங்க திவ்யம்னா என்ன அப்படியா ஏடிஎம்மோட பாஸ்டாக இருக்கு ஒரே 10 நிமிஷத்துல விட்டு போறது அப்படின்னா எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. நான் விடணும் தான் சார் நினைக்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குது. சம்சாரம் கட்டி இழுக்கிறது அப்படிங்கிற கட்டி தான் இழுக்கும். வெறுமனை கட்டி இழுக்கும், கல்ல கட்டி இழுக்கும். எதுக்கு ஒரு கட்டணக்கார சரித்திரம், எதுக்கு ஒரு புரந்தரதாசர் சரித்திரம், மகான்களோட சரித்திரம். அதாவது சரித்திரம்னா மகான்கள்னா ஏதோ பிச்சைக்காரன் ஏழை வச்சுதான் இல்லை, பெரிய கோடி நவகோடி நாராயணன். அந்த காலத்துல நமக்கு தெரிஞ்சு 40 வருஷத்துக்கு மேல லட்சாதிபதினாலே வாய குழப்பா. லட்சங்களே அப்படி இருந்தது. இப்ப கோடீஸ்வரன் 1 லேக் கோடீஸ்வரன், 1000 கோடி 2000 கோடி அப்படியே தானே எல்லாம் ஒன்ன போட்டு சைபராகவே போட்டா முழுக்க. அப்படி இருந்த காலத்துல அதுக்கு முன்னால இருந்த காலத்துல 9 கோடி கேள்வியா இருந்தது வியாபாரம் என்காரி ஸ்ரீகிரி பாதாரத்துக்கு சேவைக்கும்போது வியாபாரம் என்காரி செக் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போக முடியுங்களா? இப்படி வரும் வைராக்கியம். வைராக்கியம்னா நீ தாடி வச்சுக்கமா, மொட்டை வச்சுக்கணுமா, இல்லை ஏதாவது கஷாயத்துக்கு ஒன்றும் வேண்டாம். என்ன சம்சாரத்திலிருந்து 27 குழந்தைகளுக்கு சௌக்கியமா இருக்கிறாங்க. விஜயோபாக்கியம் அத்தனை ஐஸ்வர்யம் வந்தது. எப்படி இருந்து கட்சியில பாகவத்தை முடிக்கிறதே அது என்ன அந்த புத்தர முத்திரை எப்படி விஜயம் இருந்தார். யாராங்களே சொத்து வந்தாலும் அடுத்தாவது விளையாட்டு நமக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னா அப்படின்னா இருக்கணும். இப்படியே மகான்களோட சரித்திரம்னா நம்ம சொல்லித்தான் கொடுக்குது. முடியும் யாராக இருந்தாலும், எந்த ஸ்திதியில இருந்தாலும், எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், எந்த வர்ணத்தில் இருந்தாலும் முடியுங்கிறது நமக்கு எதுக்குதான் முடிச்சிடும். இது எதுக்கு சொன்னீங்கன்னா அந்த சரீர சுத்திகள்னு ஒன்றாலே நமக்கு இந்த சேவை அப்படிங்கிறதுதான் முக்கியமானது. இப்படி பல விஷயங்களை சாஸ்திரம் நமக்கு இந்த சித்த சுத்திக்கு வழியாக சொல்லியிருக்கு. இதுக்கு மேல இந்த பெரிய சாஸ்திர பரிசா சொல்லிருக்கு. பஞ்சமாக கஷ்டாமையோ பூர்ணக எல்லாரும் முடியுமாங்க. அதனால பெரியவா என்ன போனா போகுது சித்த சுத்திக்கு சில சின்ன விஷயங்கள் டிப்ஸ் கொடுக்குறது. அதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் முடியுமா முடியாதா ஒரு சின்ன விஷயங்களாலே வச்சிருந்தோம்னாலே நமக்கு சின்ன சுத்தி அப்படின்னு சித்த சுத்திக்கு சின்ன விஷயங்கள் அப்படின்னு பெரியவா சொல்றார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்கள் போல சொல்லியிருக்கா. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த சித்தசுத்திக்கான சின்ன விஷயங்களை கூட அந்த தர்மங்கள் எல்லாம் நம்மளோட மூதாதையர்களே அப்படின்னா தலைமுறையா ஒரு தத்துவமா ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சொல்லவே இல்லை. ஒருத்தரும் என்னென்ன வாட் பாயிண்ட்ஸ் ஃபார் சித்தசுத்தி அப்படின்னு கொஸ்டின் கேட்டு அதுக்குமே பாயிண்ட் நம்பர் 1, 2, 3 போட்டு டேபிள் காலம் போட்டு உடனே கிராஃப் போட்டு ஆப் காட்டும். இந்த ஒரு விஷயம் கிடையாது. இவாளுக்கு எப்படி பண்ணாங்க? என் தாத்தா தான் பண்ணுவேன், என் பாட்டி இப்படிதான் பண்ணுவேன், எங்க அத்தை இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தலைமுறை தத்துவமாகவே அது ஒவ்வொரு வீடுமே ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டராகவே இருந்தது. இப்ப வீடு அப்படி இல்லாதனால எல்லாத்துக்கும் மோட்சத்துக்கு போகும்போது 1000 ரூபாய் வாங்கிட்டு பேச வேண்டியிருக்கு. வாழும் தலை எனக்கு தெரியாதே படிச்சதுலேருந்து எல்லாரும் வாழ தெரியாது, தெரியாது தாக்க தெரியாதுன்னா என்னன்னு தெரியல. வேடிக்கை என்னன்னு
நடுவில் எடுக்கணும் கடையை எடுக்கணும் அதுக்கும் டைமும் அதிகமாக இருக்கணும் அவ்வளோதான். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய விஷயம்தான் சின்னது. இதோட பலன் என்னங்க? இப்போ ஒரு சித்த சுத்தி வரணும், சித்த சுத்தி பெரிய விஷயம். அதுக்கு அதை சாதிக்கிறதுக்கு அப்படின்னு சிம்பிளா பண்ணிச்சுருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அதை உதாரிக்கலாம், அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதை சொல்லணும்னு கூட தெரியல, தான் நடத்தி காமிச்சு எல்லாருமே ஆச்சாரியாளர், அதானே எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஆச்சாரியாளர் அப்படி வாழ்ந்து காமிச்சிருந்தாங்க. அப்படி இருந்ததுனால என்னென்ன வாழ்க்கையில என்ன ஒரு திருப்தி, சந்தோஷம், சாந்தம் நிறைஞ்சு இருந்தது. இந்த மாதிரி நம்ம நடக்கும் ஒரு அவசியம் உண்டா எல்லா ஊருமே சுபீட்சமா இருந்தது. அதனாலே நாளை ஒரு சோகையா இருந்தது. இதெல்லாம் நீங்க ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட அப்படின்னா இருக்குன்னு என்ன ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எத்தனையோ கஷ்டப்படுறதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கலாம். ஹிஸ்டரி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சப்போ தான் இந்த கஷ்டம் தான். இது சொல்றதெல்லாம் அதுக்கு முன்னால புராண காலத்தை சொல்றது அப்படி இருந்திருக்கு. இந்த சச்சின் அதே ஹிஸ்டரியிலே ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது. என்னென்ன இந்த தேசத்துக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க மாட்டோம், இந்த தேசத்தை கண்டால ஒரு தரிசனம் பண்ண மாட்டோமா தான் எல்லாரும் அதை வெளியில இருந்து வரலாம். அப்படி ஒரு சாந்தமும் அமைதியும் சுபீட்சமும் இல்லைன்னா யாரும் வெளியில இருக்கிறார் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இதை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். ஒரு வழி கண்டுபிடிக்கணும் தவிச்சிருக்கலாம் அப்படின்னா அப்படி இருந்திருக்குன்றது சத்தியம். அப்படிதான் அமைதியா இருக்கார். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் டீம் தெளிவாக கொடுத்தது. இதை வந்து கை கொடுத்து விளையாடி விட்டான் நல்லா தெரியுது. அவள் சாந்தமா இருந்தா, அமைதியா இருந்தா, சந்தோஷமா இருந்தா, ஹெல்த்தியா இருந்தா, ஆரோக்கியமா இருந்தா, எல்லாம் இதுதான் தெரியுது. அதுக்கு அவள் என்ன ஃபாலோ பண்ணாங்க? இந்த தர்மங்களை நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தேன். குறைகளை நோட்டீஸ் போட்டு பிரச்சாரம் பண்ணி சொல்லாத தாண்டி பண்ணி காமிச்சிருந்தேன். அதனால நாமளும் என்ன பண்ணாங்க, அதை பார்த்து அப்படியே ஜஸ்ட்டு காப்பி அடிச்சா போகுது, ஃபாலோ பண்ணிதான் போகுது. அங்கே எதுவும் புதுசாக அவனை கண்டுபிடிக்கலாம். என்ன அவளோட பெரிய ஆர்டிக்கு எடுத்து கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் வேண்டாம். பண்ணி இதை நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருந்தாலும் டெஸ்ட் பண்ணி இதை ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரிவித்து கூட அந்த தர்மம் ஆகணும். ஆனா இது பழச ஃபாலோ பண்ணதுல ஒரு கஷ்டமும் இல்லை. இத்தனை கண்ணு தெரிஞ்சது, அப்பாவுக்கு ஒரு தெரிஞ்சது, அப்பாவுக்கு கண்ணு தெரிஞ்சது கண்ணு. அதனால அதை தைரியமா எடுத்துக்கிட்டு உனக்கு என்ன வராங்க இதுக்கே வருவதற்கு அதை ஃபாலோ பண்ணிடுறேன். அதனால தெளிவா என்னமோ நாம வாழ பண்ணி எடுத்து ஃபாலோ பண்ணா நிச்சயம் அவளுக்கு ரிசல்ட் தான் வரப்போகுது. ரிசல்ட் மாறி வர முடியாது சார். அந்த காலம் எந்த காலம்னா எந்த காலத்துல எந்த காலம்னா உதயகுமாக இருந்தாலும் கலியுகமாக இருந்தாலும் சரி, 2 கரண்டி கோதுமை மாவு, 4 கரண்டி சர்க்கரை, 2 கரண்டி நெய்யை போட்டு 5 நிமிஷம் கழிச்சுன்னா அவ்வளோ தான் வரும். வேற ஏதாவது வந்துருவோம். அப்படி வேற ஏதாவது வந்ததுனாக்க நம்ம என்னமோ அதில் கை வச்சுருவோம் அவ்வளோதான். அதே 4 கரண்டி சர்க்கரை கோதுமை மாவு 4 கரண்டி போல சர்க்கரை 2 கரண்டி போடும். அதே 5 நிமிஷம் கிடக்கணும், 1/2 மணி கிடக்கு. இப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருந்தாலும் கை வச்சுருந்தாலும் அது ரிசல்ட் தப்பாக வரலாங்க. வெளியே ஒரு ரெசிபி சொல்லி இதுக்கு இதான் அப்படின்னா பண்ணினா அப்படிதான் வரணும். அதை போல அவள் பண்ணினத்தை ஃபாலோ பண்ணினா நமக்கு என்ன அவளுக்கு என்ன வரும், வரும். அவளுக்கு இந்த சாந்தம் தான் நமக்கு வரும், அவளுக்கு இந்த சந்தோஷம் தான் நமக்கு வரும், அவளுக்கு வந்து அந்த சுபீட்சம் தான் நமக்கு வேணும். அதனால இதில் நீ மண்டையை உடச்சிட்டால முதல்ல என்ன பண்ணுறது வெளிக்குள்ள மாதிரி அவள் பண்ணினத்தை ஃபாலோ பண்ண. இது நீ போய் புதுசாக உனக்கு கண்டுபிடிச்சிருக்கணும். நீ வெளிக்காக அவளுக்கு வெளிக்காக அது இருக்கிறத அவனோட புத்தி அவ்வளவுதான். நீ தேவையில்லை கண்டுபிடிக்கலாம். ஓ நமக்கு நம்ம வெளியிடுறதே நமக்கு போதும், அதோட வெளிக்காக நமக்கு வேண்டாம், நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் முதல். இது ஏதோ பெரிய ஆத்தியாத்ம விஷயங்கள்ல தான் வச்சுக்க வேண்டாம். என்ன பண்ணுங்க, லௌகீகமா முதல்ல லௌகீகத்தை நாம சரி பண்ணிட்டுதான் ஆத்தியாத்மிகமா போக முடியும். அந்த லௌகீக விஷயங்கள்ல கூட என்னென்ன ஒரு சமுதாயத்துல ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷனா எப்படி இருக்கணுங்கிறத
சமுதாயத்துல நமக்கு ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும். நம்மளால எப்படி ஒரு சமுதாயத்துல ஒரு விடுதலை இல்லாத தீங்கு இல்லாத இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு உதாரணம் எப்படி இருந்தாங்க. பல விஷயங்கள் அப்படியுமே விஷயம்தான் இல்லை. ஒன்னே ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு நதியில போனாங்க எப்படி அங்க தேவ சுத்தி பண்ணணும், ஸ்நானம் பண்ணணுங்கிறத வந்து சாஸ்திரம் வந்து நமக்கு சொல்லி தருது. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு தலையில ஸ்நானம் பண்ணும் போதானே இப்போ உடனே போடுறோம், இங்கே சோப்பு போட்டு சோக்கான போட்டு வைக்கக்கூடாது, இது புனிதனி அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா எழுதி ஓட்ட வேண்டும். அவ என்ன நதியில போனா ஸ்நானம் பண்ணுறதுலேயே அகவர்ஷம் சுத்தம் சொல்லி ஸ்நானம் பண்றது, விருத்திகை சுத்தி பண்ணிக்கிறது அப்படின்னு. அதாவது அங்கே இருக்கிற மண்ணையே எடுத்து தேய்ச்சி கொத்து மண்ணை எடுத்து தேய்ச்சிக்கோன்னு சொல்லுது. சரீரத்துக்கு அன்னைக்கு டிவியில பார்த்தேன், ஏதோ ஒரு டிவியில காமிக்கலாம், கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ஆசிரமம் இருக்கு, வேடிக்கையா இருந்தது. பார்த்தா எத்தனை பேரும் இந்த மண்ணை உடம்பு பூசிட்டு வாழை இலையை வந்துருக்கா. கேட்டா அதிகமா அதுக்கு ஏதாவது என்ன ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். மாடர்ன் டெக்னிக்ல என்ன ஒரு ஐக்கிய கேட்சிங்க ஏதாவது புதுசா ஒரு வேர்டு காயின் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். பண்ணிட்டா அதை கண்டுபிடிக்கிறதுனா அவனோட உதவி வச்சுதான் வரும். அதை கண்டுபிடிச்சிட்டு போட போட்டீங்கன்னா வரும். குமிஞ்சு குமிஞ்சு அதான் நீங்க ஒரு பெரிய காமிக்கிறாங்க. எல்லாரும் கண்ணு ரொம்ப தான் வந்துருக்கு, பயமா இருக்கு. எப்ப பண்ணா அதை எப்படி வச்சு வீசினாலும் எல்லா உடனே மண்ணை வீசி வாழையில வந்து கேட்டா இது இந்த வியாதியை போக்கும் அதை போக்கும் இதை போக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ அதுக்காக சொல்றான். இதுக்கு நேரம் வச்சுன்னா அங்க போய் காட்டேஜ் எல்லாம் கட்டி அங்க போய் இருக்கிறது இந்த நாள் இருக்கு, 6 மாசம் இருக்கிறது, 1 வருஷம் இருக்கிறது அப்படின்னா அது ஒன்றும் குணமா இல்லைன்னா அங்கேயே அவளே சமாதிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன படுக்க வச்ச வாழையே கொஞ்சம் 10 வீடு அவ்வளவுதானே. இப்படிலாம் இருக்கு. ஆனா நமக்கு என்ன போனாலே உடனே விருத்திகை சுத்தி பண்ணிக்கிறது. நம்ம சர்வசகஜமா பாடுபடுத்த அவ பாவம் தசகத்துக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா வெளியானா ஸ்நானம் இல்லை குளத்துல வெளியாட்டும் விருத்திகை சுத்தி தேய்ச்சி குளிப்பா. மண் புத்து மண்ணை தேய்ச்சிக்கோன்னு சாஸ்திரம் எழுது. புத்து மண்ணு ஏன் இருக்கிறதுலே நைஸா தான் இருக்கும். மண்ணை தேய்ச்சி ஸ்நானம் நல்ல கரெக்டாக இருக்கிற வீட்டு மண்ணை எடுத்து தேய்ச்சா அதெல்லாம் ரொம்ப ஸ்கிராச் ஆயிடும், ஸ்கிட்டா கட்டணும். அதனால இருக்கிறதுலேயே அப்படியே சரிச்சாமல் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மண்புழுவும் அது கரையம், அது 2 வாயிலிருந்து வந்து அவ்வளவு நைஸா இருக்கும். மண்புழு நம்ம படிச்சிருக்கோம், உழவனின் நண்பர் அப்படின்னா எவ்வளவு வயலில் மண்புழு இருக்கோ அவ்வளவு கூட ஹெல்த்தி இருக்கும், அங்கே நல்லா விளைச்சல் விளையும் அப்படின்னு சொல்லுவோம். மாதிரி இந்த புத்து மண்ணை எடுத்து தேய்ச்சிக்கணும். அவ்வளோ நைஸாக இருக்கும், உடம்பு சௌக்கியமாக இருக்கும் தேய்ச்சிருக்கு. இல்லை வெங்காயத்தை தேய்ச்சிக்கலாம், அதை இன்னும் பவித்திரம் இருக்கணும் தேய்ச்சிக்க வேண்டும். யார் காசிக்கு போயிருந்தாலும் தெளிவா எடுத்து தெரிஞ்சா விஷயம் தெரிஞ்சவா எடுத்துட்டு வருவாங்க. தெளிவா கேட்பா, எனக்கு என்ன கொஞ்சம் மண்ணு கொண்டு வந்துருக்கியோ அப்படின்னா இப்போ மோட்டர் வீட்டுக்கு வர வழக்கம். இப்படி தேய்ச்சி குடிச்சுட்டு தேய்ச்சின்னா வெடிக்கையா இருக்கும். வெளியாவே இருக்கு, பெரியா பத்தியை தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணுறது. அப்புறம் முழுக்க தேய்ச்சிட்டு இப்படி வச்சுட்டு யாரோ எல்லாரும் தரிசனம் பண்ணியிருக்காதே. அதில் ஒரு குழந்தை பார்த்தான், அவனுக்கு ஆச்சரியமா தெரிஞ்சு நீங்க தாத்தா மண்ணை தேய்ச்சிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் அப்பாட்டையெல்லாம் மாட்டேங்கிறான். இது இவருக்காக அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு இல்லை இவ்வாறு வெளியாதான் ஆச்சாரத்துக்கு ஏதோ பிரயாசம் பண்றாங்க. நீ சோப்பு தேய்ச்சி குடிக்கிறீங்களோ அப்படின்னு, நீ குடிக்கிறது என்ன தேய்ச்சிட்ட அப்படின்னு, சோப்பு தேய்ச்சிட்டீங்களோ? ஆமா, எனக்கு சோப்பு இதுதான். உடனே உன் சோப்பு வெறும் தோல் எடுத்து மட்டும்தான் போகும், என் சோப்பு உள்ள எடுத்தையும் போகும். இத ஒரு சாதாரணமா வச்சுக்கலாம். இப்படி அந்த இடத்துல போனா இங்க எல்லாம் போனாங்க நம்ம கழிப்பிடம் படிக்கிறது கிடையாது. அப்படி நாம ஒரு
அப்படியே நதியில் எடுத்து அனுப்பிக்காத ஒரு பாத்திரத்தால் எடுத்து வெளியில இருந்து அனுப்பிக்கும். இப்படிதான் சொல்றது. அதுல எச்சல் உட்காந்து அத்தை பண்ணாத இதை பண்ணாத சொல்லி இதுக்கு மேலே பொல்யூஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் தான். இப்படி சாஸ்திரத்தை அலட்சியம் பண்ணிட்டு நம்ம தாத்தாவைக்கும் நீங்க அலட்சியம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண பொல்யூஷன் கங்கா கிரேட் ப்ராஜெக்ட் 22,000 கோடி கடைசியில என்னென்ன இப்படி எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்வஹா ப்ராஜெக்ட்னு எல்லாருக்கும் இப்படி கூட்டடிக்கிறோம். ஆனா காலகட்டம் எடுத்துக்கிறோம். என்ன காலத்துக்கு போச்சு? நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்து காலகட்டம் போச்சு. என்ன காலமாவே அந்த தான் நடக்குது. இது எதுக்கு சொல்றீங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்தில் சமுதாயத்துல கூட எப்படி சுத்தீர இருக்கிறது நீர்நிலைகளா இருக்கும் இல்லை காத்தா இருக்கும் எதுவும் ஒரு மாசுபடாத இருக்கணும் அப்படிங்கிறனால எவ்வளவு ஜாக்கிரதையா அப்பா பண்ணி வச்சிருக்காங்க. அவள் மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு சுற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஒரு வீட்டுக்கும் அவளுக்கு காலத்தில் அறிவு கூட ஒரு சிறிய விஷயம் இருக்கும். அவளுக்கு நடவடிக்கை தெரிஞ்சிருக்காங்க. ஒரு வியாசம் கண்டுபிடிச்சிருக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் 500 ரூபாய்க்கு ஆயிரத்து ஒரு 2000 நடுவில் கேள்வி அதனால வேண்டவே வேண்டாம். ஒரு பொருட்கள் காரணம் இருக்குது. இந்த மரத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் ஆகணும் இல்லையோ? மரப்பாட்டுக்கு அந்த நேரம் என்ன பண்ணுறது? அதை வெட்டி 4 வேலை அப்படின்னா 2 வேலை குழந்தை எழுதுது. அதை வச்சு எந்த மாதிரி வச்சுக்கோ மரத்தையும் வச்சுக்க உனக்கு அடுத்து இருந்துச்சு. இது ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி வேஸ்ட்டுங்கிறதே கிடையாது. வேஸ்டேஜே இல்லாததான் நமக்கு உத்தரம் பண்ணிக்கலாம். நீ வேணா பாருங்க நம்ம மூதாதைகளை யாராலும் என்ன வேஸ்ட்டுன்னு கேள்வி இருக்கணும் அப்படியே வேண்டாம். சாதம் நீங்கா கூட தூக்கி போடுறோம். அவன் என்ன பண்ற உடனே அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். அதேனா உடம்பு கருத்து மாதிரி அப்படி அது இருக்கு. இப்படி ஏதாவது சொன்னாதான் எழுதுறோம். பாடசாலை விஷயங்கள் பழையதான் போடுறது. நீங்க அதில் எழுதி கொள்ள ஏதோ படிச்சுக்கோ சொன்ன கதை எழுதி ஏதாவது என்ன பண்றது? நெருப்போடு இவ்வளவு சம்பிரதாயம் வச்சுக்கணும், அனுசாரமா வச்சுக்கணும். காத்தாலே என்ன பழைய சாப்பிடணும், மேகி சாப்பிடணும், நூடுல்ஸ் சாப்பிடணும். நம்ம ஒரு சம்பிரதாயம் வச்சிருக்கீங்க அது மாதிரி. இப்படி எதையுமே ஒரு தொழிலாளர்காக அதனால்தான் வாழ்க்கை இந்த பொருளாதாரத்தில் இதை விட எஃபெக்டிவா நம்ம பாரத தேசத்தோட சனாதன தர்மத்துல எக்கனாமிக்ஸை பார்த்தாலும் இல்லை. இங்கேதானே இருக்கிறதுலே பெரிய கிரேட்டஸ்ட் எக்கானமிஸ்ட் வந்து கோடியிலே வந்து வேற எப்போ வந்தாங்க? யாராவது சொல்ல முடியும்? அப்படி இல்லாம பார்க்கணும். பல வழிகளை யோஜனை பண்ணி தான் ஒரு விஷயத்தை வாசனை வெளியில நடந்தப்போ ஏதோ தோணிட்டு சொன்னோம்னே வாசனை. அதனால ஒரு பெரிய அத்தியாத்ம பிரதானங்கிறது சின்ன சின்ன விஷயங்களும் சமுதாயத்துல எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் தான் எப்படி இருக்கணும். இதை மேல ஒரு ஃபேமிலி செட்டப் எங்கேயாவது அழகு சொல்ல முடியும். அத்தனை ஒரு குடும்பம் ஒவ்வொரு வீடுமே என்ன இருக்குதுங்க, ஒரு அநாத ஆசிரமமா இருக்குது, விருத்தாசிரமமா இருக்குது, கிருஷ்ணா இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா பண்டிகை நடத்து, கடவாள் நடத்து, கல்விகளை இருந்து இப்படி எல்லாம் 8 வந்து 5 ரூபாய்க்கு 50 எல்லாம் ரூபாய் 2 ரூபாய்க்கு 2 ரூபாய் என்னமோ இருக்கும். இது 2 இந்த அம்மா சமயத்தில் உட்காந்து பெரியவர்களுக்கான எதுன்னு செஞ்சு உட்காந்துருக்கும். எப்படி இல்லை நேரப்படாத வழியோட ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும். ஆனால் இப்போ குடும்ப செட்டப் எப்படி மாற்றிட்டோம்? குடும்பமே சொல்லக்கூடாது, இவருமே சொல்லக்கூடாது. ராஜ்யம் வேடிக்கை என்ன இருக்கிறதே வேற 2 பேர். அந்த 2 பேரும் காட்டால 7 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு வரா. அப்புறம் வந்து அப்புறம் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும்
இட்டாலியன் மாடுலர் கிச்சன் 2 லட்சம் செலவழிச்சு அடுப்பே கொண்டு தெரியாது. இப்படிதானே நம்ம பண்றோம். எவ்வளவு விரயம் பண்றோம். அதெல்லாம் ஒன்ன விரயம் பண்ணிருக்காங்க. ஒன்னையும் கீரை எடுத்தாடா கீரைன்னா மசியலா விட தொட்டுக்க அண்டாத்தியா சாம்பார் போடுறோம். ஆதிமான விளையாட்டு ரெண்டா ஒன்னாக்கு ஒன்னா ரெண்டாக்கு சொன்னேன் புரியுது. விளையாட்டு சொல்றோம். ஆனால் யாரும் தப்பா இருக்காங்க. என்ன ரெண்டா ஒன்னாக்கு ஒன்னா ரெண்டாக்கு 4 பேர் கிட்ட சாப்பிட்டு முதல் பட்சமாவே இருக்காது. என்னன்னு இப்படி ஒருத்தர் தப்பு பண்ணணும்னு எண்ணம் தோணி தைரியம் வந்து தப்பு பண்ணி அதை அப்புறம் கண்டுபிடிச்சு ராஜா தண்டிக்கிறத விட ஜனங்களுக்கு தப்பே வராத ஒரு எண்ணம் இருக்கிறாப்புல ஒரு சூழ்நிலை ஏற்பாடு பண்ணணும். அது என்னன்னு அதுதான் எஜுகேஷன் சிஸ்டம். அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே அப்படி பண்ணணும். நமது தேசத்துல இருந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் என்னத்தை எப்படி இருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் வித்யாம் வினய சம்பந்தம் அப்படின்னு வித்தையோட லட்சணமே என்ன அப்படின்னா அடக்கத்தை கொடுக்குறது, வினயத்தை கொடுக்குறது. காரணம் என்னன்னா வித்தை ஏற 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 அதாவது 10 புத்தகம் படிச்சோம்னா 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்னன்னா நம்மள அறியாதே நம்ம தலை நிமித்தம். அப்போ அந்த அடக்கம் வரும். அடங்க 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 என்ன பண்ண இன்னும் அந்த வித்தை பயன்படுத்தும். அதுதான் இவனுக்கு பலனை கொடுக்கும், அடுத்த வாழ்க்கை பலனை கொடுக்கும். இவனுக்கு பிரயோஜனமா இருக்கும், அவனுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால்தான் பரவித்தை அபரவித்தை அப்படின்னு 2 சொல்லுவோம். நமது தேசத்தோட அந்த வித்தை எல்லாமே பரவித்யாவா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆர்ட்டா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், இன்னும் சங்கீதமா இருக்கட்டும், நாட்டியமா இருக்கட்டும், சித்திரமா இருக்கட்டும், சிற்பமா இருக்கட்டும், எந்த விஷயத்தை பார்த்தாலும் தெய்வீக சம்பந்தப்பட்டதாகவே தான் இருக்கும். இது நம்மளோட தேசத்தோட ஸ்பெஷாலிட்டி. அப்படி வச்சதுனாலேயே எல்லாருக்கும் இந்த வித்தை ஏறினாலும் அதே ஒரு உபாசனையாச்சு. அதனாலே இவளுக்கு ஒரு ஆத்மஸ்ரேயஸ் கிடைக்கிறதுக்கு, ஆத்ம குணம் வளர்றதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்தது. இதெல்லாம் எத்தனை மகான்களும் சங்கீதம் சங்கீதம் நம்ம வரக்கிறதுமே இதை வச்சுட்டு பார்க்கறோம் அப்படின்னா நாதோபாசனையா அது ஒரு பெரிய உபாசனையா வச்சுட்டு யஜ்யமா வச்சுட்டு எத்தனை மகான்களா இருந்திருக்காங்க. நமக்கு லிஸ்டே சொல்லலாம். இத்தனை பேர் வேணும். பெரிய ஒரு புத்தகத்தில் எழுதின தியரி இல்லை சார். பாருங்க சார், யாரும் அதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாலே மகான்கள் பாருங்க. மகரிஷி ரமண மகரிஷி சொல்லுவார்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து கேட்டார் சங்கீதம் பாடி அவருக்கு சங்கீதத்தில் ஏதோ ரொம்ப ஐஸ்வர்யம் கிடைக்கலாம் முழுக்க முழுக்க தூக்கி நிறுத்தலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப பெரிய முடிவாள். நம்மளோட காசாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களோட காசாக இருந்தாலும் சரி, வரையங்கிறதே பிறக்காது. எதுவாக இருந்தாலும் பார்த்து பார்த்து தான் செலவழிக்கலாம். பெருமைனா பண்ணணும். அப்படிதான் எதையும் வேஸ்ட் பண்ணாத. இப்ப எல்லாத்துக்கும் வேஸ்ட் அப்படியே காலப்படுறது இல்லையா? முதல்ல சொன்னேன், இங்கே சொன்னீங்கன்னா மெட்ராஸ்ல சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கேட்டரிங் இருக்க மெட்ராஸ்ல பெரிய கொடியேற்றி இருக்கிற கேட்டரிங் வச்சிருக்கு. நாங்கள் இந்த அதிபர்களுக்காக வெவ்வேறு போனோம். அதுக்கு அவர் நான் ரொம்ப தெளிவாக கொடுத்தார். கூட வரையும் வந்து அவர் 3 பேரை அழிச்சுருந்தா அவர் ஹேண்ட் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் எல்லாம் எங்களுக்கு டிக்கெட் வாங்கி எல்லாம் பண்ணி அழிச்சு போய் அழிச்சுருந்தாங்க. போகிறதே ட்ரெயினில் போட்டு பேசிட்டு போனோம். இதெல்லாம் பேச்சு வந்து இந்த கல்யாணங்களில் இந்த கதையெல்லாம் சொல்லி போயிட்டு இந்த கல்யாணத்தில் வந்து இவ்வளவு பட்டேடு ஒரு நீங்களே லிஸ்ட் கொடுத்து டிஃபன் காத்தாறு டிஃபன் 22 ஐட்டம், மத்தியானம் ராத்திரி டின்னர்ல 42 ஐட்டம். இது ஒரு பெரிய பெருமையா இருக்கு. இப்படி எல்லாம் போதே இப்படி சாப்பிட வராங்க. யாரால சாப்பிட முடியும்னு பதார்த்தம் வச்சாலும் சாப்பிட முடியாது. 42 ஐட்டம் 32 ஐட்டம். அது இப்ப எல்லாம் நீங்க 42 ஐட்டத்துக்கு 12 ஸ்வீட்டுக்கு 12 எல்லாருக்கும் கண்ணால சர்க்கரை பார்த்தாலே ஏறி போயிடுங்கிறா. அப்படி ஒரு பிபி கேஸா இருந்திருக்கிறது, சுகர் கேஸா இருந்திருக்கிறது. இது 42 ஐட்டம். அவதான் கேட்கிறான். கேட்டா அவளுக்கு உறவு காரணத்துல 40 போட்டாலும் அதனால இவளுக்கு 2 கூட போடணும். 42 ஐட்டம் போடணும், 52 ஐட்டம். சரி, இப்படி எல்லாம் நீ
வருது, இந்த சாமானியம் போட்டு மீண்டுன்னா இத்தனை கொண்டு விட்டு உங்களுக்கே ஒரு நியாயமான வெளியே தானே ஃப்ரீயாக தான் பேசிக்கணும். உங்களுக்கே நியாயம். நம்ம தேசம் தாழ்வாங்க, நம்ம தேசம் ஏழை தேசங்கிறோம். நம்ம தேசத்துக்கு ஒரு வேஸ்ட் பண்றதுக்கு தாங்கக்கூடிய இடத்துல நம்ம தேசத்துக்கு ஒரு பொருளாதார கஷ்டம் அதில் நிறையா இருக்கு. அவங்களுக்கு வந்து உபன்யாசம் இந்த வேலையெல்லாம் பண்ணி நான் போய் ஒரு இடத்துல கல்யாணம் ஆட வச்சேன்னா நான் ஜோதி தான் இருக்கணும். எந்திரிக்கு 200 ரூபா தானே 500 ரூபா தானே 1000 ரூபா இப்படி யாருமே நாம என்ன பண்ணுறது அவரோட காசு தானே அப்படின்னு என் காசு போட்டேன்னா நான் பண்ண மாட்டேன். அவனோ ஒரு நாள் போடுறேன் என்ன தான் வரணுங்களா என்ன என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னா அதை விட சொல்ல என்ன ஒரு கலைக்கார முடியாது கூலிக்கார பெருமாள் இப்படி இல்லாம ஆசை இருக்காங்க. ஒன்னாதான் ஒரு பழக்கம் வருவாங்க. இதெல்லாம் என்ன ஒரு இதெல்லாம் இப்படி பண்ணினாதான் கல்யாணமா அது காரியமா முடியாது. எதுக்கு நான் விஸ்தாரமா சொல்றேன், யாரும் வருத்தப்பட வேண்டாம், கோச்சிக்க வேண்டாம், யோசனை பண்ண சிந்திக்கும். அதுக்குதான் தெரிவிக்கிறது, அதுக்குதான் சொல்றீங்களா எப்படி மரத்தை நிர்வாகம் பண்ணது. மரத்துல என்ன கமலா ஆரம்பிக்கும் போதும் குழம்புக்கு தானம் இல்லை. உடம்புலாம இப்படி எல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். குழம்புக்கு தானம் இல்லை. தானம் போடுறதுக்கு குழம்புல தானம் போடுறதுக்கு ஒரு வெண்டைக்காய் வாங்கி ஒரு வெண்டைக்காய் வாங்கி போடுற அளவுக்கு இல்லை. தெரியவாட்ட ஒரு குணம் என்ன வரதோ அதை வச்சுதான் ஓடணும். வராத சாமான் வந்ததை விட்டு வராத போதும் கேட்கக்கூடாது. வெண்டைக்காய் வந்ததுன்னா வெண்டைக்காய் வேண்டாம், தினம் வெண்டைக்காய் போராடிக்கிறது, கத்திரிக்காய் கொண்டாது ஆகக்கூடாது. அது போராடிக்கிறது வெள்ளைக்கு 6 வெள்ளை அதான் வச்சுக்கோங்க. இப்படிதான் பண்ணிக்கிட்டா போன்ற அது காசி யாத்திரை பண்ணனால ரொம்ப கஷ்டம் இருந்தது. என்ன பண்றது தெரியல. தெரியவா யாரோ கமலா ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ன ஆரஞ்சு தொகையெல்லாம் குடிச்சு போட்டு சாம்பார் வச்சுக்கணும். சமயக்காரெல்லாம் கற்றுக்கணும். புது புது அவர் ரொம்ப டிவியில் இருந்தாலும் நிறையா சொல்லுவது கமலா சாம்பார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிடுவார். பெரிய சாந்தம் பண்ணும். கமலா அது இந்த காலத்தில் அப்படியே குடிச்சு வாங்கி கொடுப்பார். தோழி கொடுத்துட்டு சின்ன ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டேஸ்டாக இருக்கும். வாயில் போட்டுவார். அது போட்டு வச்சு சாம்பார் வச்சுட்டு கமலா ஆரஞ்சு சாம்பார் தோழி ஆரஞ்சு இல்லை கமலா ஆரஞ்சு தோழி சாம்பார். இந்த கதையெல்லாம் அப்புறம் எனக்கு ஒரு நாளைக்கு சொல்லி நான் எப்படி நான் படம் புத்தரம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, ரொம்ப பண்ணியிருக்கேன் எல்லாம் ராமநாதத்துக்கு காசு இல்லை. நானும் போகாதான் எனக்கு ஒன்று நான் இல்லாத குழந்தை வைக்கணும்னா உடனே சாஸ்திரத்தையும் விட மாட்டேன். ஒரு ரெண்டுத்தையும் கிட்டில ஆரம்பிச்சுட்டு சாஸ்திரத்தை விட்டான். குழம்புனாலே நான் இருந்தாதான் குழம்பு மனசு சொல்லியிருக்கா. தான் இல்லாத சாப்பாடு வச்சா சாப்பிட்டா நல்லதுக்கு போவாங்க, விட மாட்டார். அது பின்னாடி சொல்லப்போதா பல விஷயங்கள் நமக்கு நம்ம மூதாதையர் ஃபாலோ பண்ணுறதுல சம்பிரதாயம் சம்பிரதாயம் சம்பிரதாயமே தான் ஃபாலோ பண்ணியிருக்கா. சாஸ்திரம்ங்கிறது கூட இல்லை, சம்பிரதாயமே ஃபாலோ பண்ணியிருக்கா. சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும், நியாயம் இருக்கணும், சம்பிரதாயத்தையும் ஃபாலோ பண்ணணும். இந்த சாஸ்திரத்தை அழகு கொடுக்கிறது இந்த சம்பிரதாயம் தான்.
முதலேஷனு எந்த ஒரு முக்கியமான தீர்மானமாக இருந்தாலும் ஸ்ரீதேவியில ஆச்சாரியால இருந்தமா சந்திரசேகர தாத்தியை கன்சல்ட் பண்ணுறது ஒரு பெரிய சம்பிரதாயமாக வச்சிருந்தாங்க. சாஸ்திரம் சொல்லுது பஞ்ச திரவிடா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சமாளிக்க வேண்டும், பஞ்ச கௌரா ஒருத்தருக்கு சமாளிக்க வேண்டும். அதான் தேசத்தை நித்தியமலைக்கு வடக்கு தெற்கு பிரிச்சு பஞ்ச கௌராஸ் பஞ்ச திரவிடாஸ் அப்படின்னு வச்சு அதுல இவ அந்த 5 பேரும் தெற்கு இருக்கிற பஞ்ச திரவிடர்கள் அந்த கீழே 5 பேருக்கு திரவிடர்கள், அதாவது 4 பேர் சொல்லிட்டு கடைசியில ஒன்ன திரவிடனே வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த 4க்கு பேர் சொல்லிட்டு 5ஆவதா கௌடாசமே வச்சுருக்கோம். அதனால இந்த கௌடர்களே வங்காளத்தா இனிமே திராவிடனாலே தமிழன்னு இப்படி ஒரு சம்பிரதாயமா இருக்கு. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் பண்ணிக்கலாம்னு சாஸ்திரம் இருக்கு. இதை வச்சு வெளிநாட்டுனா சாஸ்திரமே ஒத்துக்கிறது. அதனால தெலுங்கு பிராமணாடா கன்னட பிராமணாவோட கல்யாணம் பண்ணிக்கலாம், தமிழ் இப்படிலாம் சாஸ்திரம் சொல்றதோ இதுக்குள்ள ஏன் நம்ம போய் இன்னொரு பிரிவு தமிழ்நாடு எல்லாம் அப்படின்லாம் சொல்லணும். இது சாஸ்திரமே அலோவ் பண்றது எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் ஒரு சபையில தீர்மானமாகி என்னாச்சு தெளிவா சொன்னா தெளிவா அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா தெளிவா சொன்னா ஏன் அபிப்பிராயம் இருக்கட்டும். நான் அவரை போய் முதல்ல என்னன்னு கேட்க வேண்டாம். சந்திரசேகர் பத்தி நினைச்சா சொன்ன குடிச்ச கடல உங்களுக்கு என்னென்ன ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், கட்டன் ரைட் தான். ஏற்கனவே நம்ம எல்லாரும் கல்யாணம் கொடுக்கா பண்ணிக்கோங்கிறதே எல்லாரும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போற காலம் போது இதுல போய் இந்த ஒரு சாஸ்திரத்தை அறிவிகள் என்னன்னு நினைப்போம். அதனால இது தெரியவே வேண்டாம், விஷயம் இருக்கணும். இதுல போய் சொல்லிட்டோம்னா இதை ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா அதான் என்ன நல்லா புரிஞ்சு போயிடுவாங்க. எடுத்து ரங்கசாமி வந்து 4 தெரிய வேண்டிய மனுஷன். அதனால அவரை போய் கேட்கணும். நான் என்ன கேட்க மாட்டேன், அவரை மாதிரி எனக்கு கண்டிப்பாக எவ்வளவு தெரியல. அதனால தான் அவரை போய் கேட்கணும். வேகம் அடியாத உரையா பண்ணலாம் மாட்டேங்கிறீங்க என்னப்படாதுன்னு தெரியுமா? அவர் சொன்னதான் தந்தாசு. இப்படி சின்ன சின்ன இதெல்லாம் பத்தி பேச்சு சந்தோஷம். சரி, அதுதான் வேண்டாம். பஞ்ச கௌடாசு பஞ்ச திரவிடாசோ அவளோட படிக்கணும். இப்போ வடமனான ஆதிமனான நீங்க வேலை படிக்கலாம். கடமை வந்தாலும் அது காசிகா அவசாரம் எங்கோ தயாரிக்கலாம். பாத்தியம் வந்தாலும் அதே சொல்லலாம். பிரச்சனை வந்தாலும் இதே சொல்ல. இப்போ விஸ்வாமித்திர வசிஷ்டர் கஷ்யபர்னா என்ன வடவாக்கி மேல பிரச்சனைனா கஷ்டதாசனா யாரும் இங்க 4 பேர் என்னன்னு சொல்லுங்க. இதுலேருந்தே தெரியுது. அப்புறம் யூஎஸ் மாநில படிச்சிருக்கோம். இந்த சப்செட் எல்லாம் எப்படி வந்து அழைச்சி யூஎஸ் மாநில ஒரு புத்தகம் படிக்கிறது. அதாவது அந்த பிரதேசத்தை வச்சு நல்லது நர்மத கரையிலேருந்து வந்தா செட்டில் ஆகிறதுக்காக தமிழ்நாட்டில் இருந்தா, வடதேசத்திலேருந்து வந்ததுனால வடவா முடியும்டா. என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. உடனே வடக்கேந்து வந்தோம் வடவன் அப்படின்னு அதுக்கு பெரியவா அதில் சொல்ற பெரியவா சொல்றான். வடதேச நர்மத கரையிலேருந்து வந்தவன் சாட்சி இல்லை. சந்தியாவந்தனம் படுத்து வடக்கு பார்த்து நல்லதாய் நமதாய் நல்லதாய் நமோசி அப்படின்னா நான் சொல்ற வழக்கம் இருக்குங்க. இதெல்லாம் எப்படி இந்து கொண்டு அங்கேயிருந்து வந்த வடதேசத்திலேருந்து வந்த வடமானுக்கு என்ன இன்னமும் சந்தியாவந்தனத்தை தன்னோட பழைய பூர்வதிக்கு வந்து இருக்கலாம். இப்படிலாம் சொன்ன இங்கேயே ஒரு சப்செட் வந்து பழகு. இவாளுக்கு என்ன வேணும்? அவன் இவனை வடக்கேன்னு வந்து வடமானோன்னா இவன் என்ன பண்ணாங்க? இவன் சோழ தேசம் சோழியம் அப்படின்னு இவன் அவன் என்ன சொல்றது? சோழியார் வழியா சொன்னாங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தென்னாற்காடு ஜில்லால எண்ணாயிரம் ஒரு கிராமம். அந்த 8000த்துல ஊருக்கு பேரே 8000 பேரு. அதுல முதல்ல பெரிய வேறு யூனிவர்சிட்டி வச்சு நடத்திருந்தது ஒரு காலம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால ஒரு கல்வெட்டை சோழ தேசத்தோட கல்வெட்டு எடுத்து செப்பேட்டை வச்ச 8000 காப்பர் பிளேட் ரொம்ப பிரசித்தமானது. அதை வந்து நாகசாமி எடுத்து ஓகே சொல்லி அதில் எல்லாம் போட்டு அந்த யூனிவர்சிட்டியில எவ்வளவு சப்ஜெக்ட் எடுத்திருந்தது,
எத்தனை பேருக்கு என்னென்ன வாத்தியாருக்குலாம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எவ்வளவு ஸ்டைபண்ட் கொடுத்தாங்க கவர்மெண்ட் இருக்கு. அப்படி சிஸ்டமேட்டிக்கா ஒரு இருக்கு. அது இது இத்தனையும் விட்டா அப்படிங்களா எல்லாத்தையும் போட்டு டேப்லெட் புஸ்தகம் போட்டாச்சு. அந்த பேசிக்கா தர்மச்சந்திரன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கு. குழந்தையிலேருந்து இளமையில் கல் எதுக்காக சொல்லலாம், குழந்தையிலேருந்து படி. அந்த சின்ன வயசுலேருந்து அதை வந்து கொடுத்துன்னா அந்த வித்தையோட நமக்கு சேர்ந்து வந்துன்னா பக்தியோட சேர்ந்து தெளிவாதான் சொல்ல. வேடிக்கை என்னென்ன, இந்த பக்தி ஸ்ரத்த வரத்துக்கு தர்ம ருச்சி வரத்துக்கு தான் நமக்கு எஜுகேஷன் சிஸ்டமே வச்சிருக்கு. ஆனா நமக்கு விபரீதமா இருக்க என்னென்ன, படிச்ச குழந்தைகள் தான் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கறது. ஹூ வாட் வென் ஹவு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறதே எல்லாரும் சொல்லி கொடுத்துட்றா. 3W1H ஏதோ சொல்லுவாள், ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். இப்போ பிராரம்பம் எங்கேயோ ஆஃபீஸில் இருந்தே படிச்சது. எதுவாக இருந்தாலும் அப்படியே ஆகான்னு சொல்லக்கூடாதான். ததாஸ்து உடனே எல்லாரும் ஒன்று சொன்னா ஹூ ஒய் வாட் வென் அப்படின்னு இந்த 4 கேள்வி கேட்கணும். அது ஒரு டெக்னிக், மாடர்ன் டெக்னிக், மேனேஜ்மெண்ட் டெக்னிக், பகுத்தறிவு டெக்னிக்னு பேர் இருக்கு. ஏன்னா அடுத்ததா சொல்லி ஆஹா ததாஸ்துன்னு சொன்னா அது கிரீடா இறங்கணும், கீழே உடனே கேள்வி கேட்கணும். இப்படி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா இதைத்தானே சொல்லித்தர. அதனால கடவுள் உண்டானா ஏன் உண்டு, எதுக்கு உண்டு, அவர் எங்க நேரம் கொண்டுதாங்க. கடவுள் இருக்காரா, நேரம் கொண்டுதானா, ரொம்ப முடையானவா எதுக்கு அவர் வரணும். இப்படி கேள்வி அதான் தெளிவா சொல்ல. படிச்சாக்க இன்னும் வினயம் ஜாஸ்தி ஆகணும், இன்னும் அடக்கம் ஜாஸ்தி ஆகணும், இன்னும் பக்தி ஸ்ரத்தை ஜாஸ்தி ஆகணும், இன்னும் தர்ம ருச்சி ஜாஸ்தி ஆகணும். ஆனா இங்க என்ன ஆயிடும்னா நேர் விரோதமா இருக்கு. படிக்க 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 இவன் உடனே எல்லாம் சத்தியாவந்தனம் வேண்டாங்கிறா, இனிமே அக்க வேண்டாங்கிற, இத்த வேண்டாங்கிற. இவர் வேண்டாங்கிறதுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி பிரமாதமா காரியம் சொல்லும். வேணுங்கிறதுக்கு ரிஷிகள் சொன்ன காரியத்தோட வேண்டாங்கிறதுக்கு சொன்ன காரியம் நல்லாவே இருக்கு. இப்படி எல்லாம் தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சுன்னா இப்படி எல்லாம் விபரீதமா இருக்காது. காரணம் என்ன, இதுதான் எஜுகேஷன். நம்ம என்ன பர்பஸ்க்கு எஜுகேஷன் வித்தை இருக்கணுமோ அது நேர் நெகட்டிவா இருக்குங்கிறது காரணம். தெளிவா சொல்ல. அதே புஸ்தகம் தான், அதே பாடம் தான், எல்லாம் விஷயம்லாம் ஒன்னா தான் இருக்கு. ஆனா படிச்சுட்டா ஏன் குழந்தைகளுக்கு இப்படி கோணலா புத்தி போகுது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது ஆனா பள்ளியிலிருந்து நமஸ்காரம் பண்ணினா படிக்காதான் வரும். ஆனா பள்ளிக்கு வந்து நமஸ்காரம் சரி வரும். இது என்ன பாலிசியா இருக்கு. இது எதுக்குன்னா தெளிவாசம் தான். ஏற்கனவே அம்மா ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் போயிட்டு இருக்கோம். இதுல இனிமே அஷ்டகாசமா இருந்தாலே வடமாடா இருந்தா நான் விரும்புவேன்னா இப்ப வேணா அங்க இடத்துல வடமாடாக்கும் பிரதேச வடமாடாக்கும் பெருமையாக செஞ்சுட்டு இருக்கா. இது ஒரு பிரைட் இருக்கு. அதுல அர்த்தம் இருக்கா இல்லைங்கிறத விட்டுருவோம். இதை வச்சுட்டு சம்பிரதாயத்தை வச்சுக்கிறதுனால என்ன வர்ண சமயத்துல கம்பேர் பண்ணிக்கிறோம். வடமாடமா கொண்டாடுறதுனாலேயே யார் வேணா கல்யாணத்துல எப்படி வேணா கலக்கப்படாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்குது. அப்போ இந்த சம்பிரதாயம் தான் இதோட பலன் என்ன, அதை பாரு. இதுல அர்த்தம் காரியம் அப்புறம் இது பண்ற காரியம் நல்லதுதான் வருது. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி வெளியே சொல்றேன். எதிர்ச்சா ஒரு குடும்ப விஷயங்கள்ல கூட அப்படின்னா ஒரு சம்பிரதாயத்தை ஒரு மதிச்சது விஷயம் அப்படின்னு இந்த உறவு முறையில ஸ்நேகிகளை எவ்வளவு பிரார்த்தனை கிராமத்துல போனா இன்னும் கூட கிராமத்துல வீட்டாளர் சட்டத்துல கிராமத்துல வேணா யாருன்னா போறோம். இவாக சாப்பிட்டு எவாகத்து வரா வாக்குவாதத்தை இவாகத்து வரா இவா வாழக்காரியம் எவரா அவகாரியம் இன்னமும் போன வாரம் மேல ஒரு முடிவாரு இப்படிதான் இருக்கு. 21st century. ஆனா இதே ஒரு பசங்க எய்தம் மூஞ்சி தெரியுமா, பேரு தெரியுமா, குடும்பத்தையே அப்படி பண்ணிட்டோம். குடும்பத்துல உறவு முறையில ஸ்நேகிதம்ன்றதுதான் இல்லாதே இருக்கு. ஆனா வேடிக்கை என்ன, ஃப்ரெண்ட்ஸ் டே கொண்டாடுறோம். எல்லாத்தையும் டேயோட அதாவது ஒரு நாள் தான் நடத்தோம். அப்பாவுக்கு போற அன்னைக்கு சாதம் கிரிக்கெட் டே மார்க்கெட் டே எல்லாம் வராப்ப அதுக்கு சாதம் தினம் வச்சாப்புல இதுவும் எல்லாத்துக்கும் உறவுக்கு நல்ல குணத்துக்கு இல்லாம மதர்ஸ் டே எதுவும் சொல்றது ரொம்ப கருத்து கொடுக்குறாங்க. நாய்கள் ஜாக்கிரதையும் போற வழி இதெல்லாம் பார்த்து நான் என்ன உட்காந்துருக்கேன் கூட வந்து ஆச்சரியம் வந்து நாய் போடுங்க
எடுத்து இன்னமும் பார்த்து நான் ஜலத்தூரம் உட்காந்துக்கிட்டே ரோட்ல நடக்காது தாயே அப்படிதான் உறவு முறையா ஒரு ஆதரவு ஒரு சின்ன கல்யாணம் பார்த்துக்கிட்ட எப்படி இருக்கு எல்லாரும் போய் கற்றுக்கிறது எல்லா விஷயங்களும் என்ன நடக்குது அதுல வெளியாசா அது நடந்துக்கிறதுல ஆரோக்கியம் 5-10 ஓதி வந்து கொடுக்குறதுலாம் 2 வாரம் 5 வாரம் பெரிய வழி இல்லை கொடுக்கறது பெரிய சிரமம் இல்லை ஆனா வாங்கிக்கிறதுக்கு என்னாச்சுங்க இப்படி அந்த 100 பேருக்கு ஆழ்த்த 5 ரூபாயை கொடுத்தோம்னா அவனுக்கு தேவை சிறுகுடி பேர்கள் ஸ்மால் சேவிங்ஸ் அப்படின்னு அவங்க அதாவது என்ன ஒரு பொறுப்புணர்ச்சி ஏதோ பட்டு கிடையாது நம்ம வழியில் என்ன சொல்லிட்டு எடுத்து வரணும்னு இல்லை சட்னி நம்ம ரொம்ப கொடுத்து என்ன நிர்வா அப்படி பண்ண நமக்கு என்ன சுத்தா பெருமொழுக்கில் முழுக்க சுத்துவா ஒத்தராத்துல கல்யாணம்னா அவத்துல இப்ப அவளுக்கே வேலை இல்லை ஒரே ஒரு வேலை ஒரு பொண்ணை கட்டணும் உள்ளே இருக்கணும் அவ்வளவுதான் நேரடி காலில் இறங்கிட்டு இவாள திரும்பி சம்பந்திகளுக்கு மேல காரோட வந்துருவார் என்னென்ன செக்க மட்டும் சம்பாதிச்சிட மாதிரி எழுதி கொடுத்து வந்துடுறாங்க இப்படி இருக்குதா ஆனா அப்படி இப்படி இருக்குறாங்க அந்த தாந்தரிக் தான் அது வரும் ஒருத்தருக்கு கல்யாணத்துல எல்லாருக்கும் பங்கு சின்ன சின்னதா போயிருக்கிறாங்க எல்லாரும் போயிருக்காங்க உதாரணமா இருக்குது ஒரு அதே மாதிரி அபரகாரியம்னா அத்தனை உண்மையுமே நடத்தியிருப்பாங்க 14 தயாரிகளுக்கு சாஸ்திரம் வச்சதே என்னென்ன அங்கே இருந்து போகாது இங்க வந்து வேலையை காரணம் கொடுக்குறாங்க இந்தியா கவர்மெண்ட்டுக்கு உடனே காட்டியிருப்பாங்க பார்த்துருக்கோம் போடு இங்க எப்படி ஒரு பிரமாசத்தை போட்டு இங்க கட்டி போடுறதுன்னு பார்த்தா எல்லாரும் உடனே திருப்பி விடும் மரியாதை கிராமம் இப்படிதான் ஒரு சமுதாயத்துல வந்து நம்ம அப்படியெல்லாம் பண்ணி காமிச்சோம் இதெல்லாம் பண்ணாங்க இது என்ன காசா இது என்ன பண்ணுங்க சித்தசுத்தி இப்படி பல விஷயங்களை சொல்றேன் இன்னும் என்னென்ன நான் சித்தசுத்திக்கு